Hello friends, welcome back to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் ஒன்றில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அண்ட் மோரோவர் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி வரும் அண்ட் உங்களுக்கு இதோட கான்செப்டே உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ ஓகே, இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. உங்களுக்கு எதனா கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோ எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து இந்த சைட்டில் வந்து எப்படி நம்மளோட ஒர்க்ஸை வந்து சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி மெனூஸ் இருக்கும். ஸோ ஹோம், கம்யூனிட்டி, பையர், சேலர், இன்பாக்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேலருங்கிறதுனால சேலரில் கிளிக் பண்ணுங்கள். சேலரில் கிளிக் பண்ணி போயிட்டு சேல் அப்படின்ற இடத்துல வந்து சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செல்லர் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லுவேன். ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், அப்புறமா டைட்டில் அண்ட் ப்ரைஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப டைம் டிலே பண்ணாமல் நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்க பார்க்குறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஷாப் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். ஸோ ஃபோட்டோஷாப் சம்மந்தமாகவே நான் வந்து ஒரு ஒர்க் ஒன்று நான் போடலான்னு இருக்கேன். ஸோ யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வச்சு நான் மணி மேக் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன ஜாப் எடுக்கலாம், என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து பேக்ரவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க் ஒன்று நம்ம என்னால் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கலாம். ஸோ இதில் வந்து வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர்வியூவில் வந்துட்டு ஸ்டார்ட் வித் அன் இமேஜ் ஒரு வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பண்ண ஒர்க்கில் இருந்து ஏதாவது பெஸ்ட்டாக இமேஜஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பரான இமேஜஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணது இப்போ நான் ஒர்க் பண்ணதுன்னு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவது இமேஜ் இங்கே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜையும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி 2-3 இமேஜஸ் வந்து மேனிட்டரி கிடையாது. நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணாலே போதும். பட் 2 இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து பையருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதுக்காக ஸோ இதில் வந்து உங்களோட ஜாப்போட டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாப்போட டைட்டில். ஓகே, I will remove background removal for 10 images for எவ்வளோ போடலாம். ஓகே, 10 images. ஓகே, நான் எத்தனை நாளில் அதை எத்தனை நாளில் அதை பண்ணி கொடுப்பேன்றது, அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் டெலிவரி பண்ண முடியுன்றது. ஸோ 1 day வந்து நான் கொடுக்க போகிறதில்ல. நான் ஆக்சுவலி 3 days கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஒருத்தர் வந்து அவரோட ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா 10 ஃபோட்டோஸுக்கு நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுப்பேன் வித்தின் 3 days. ஓகேங்களா. ஸோ என்னால் 1 day பண்ண முடியும். பட் நான் வந்து அதுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன் நான் இதே வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, கேட்டகரி வந்துட்டு ஆர்ட் அண்ட் டிசைன். எனிவே இது வந்து ஆர்ட் அண்ட் டிசைன் தான். ஸோ ஆர்ட் அண்ட் டிசைன் வச்சுக்கோங்க. இதில் வந்து டேகு, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கீவேர்ட்ஸ் இங்கே வந்து சர்ச்சில் போயிட்டு யாருன்னா வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படி இப்படின்னு யாருன்னா தேடினாங்கன்னா ஸோ அது வர மாதிரி. ஸோ உங்களோட ஒர்க்குக்கு ரிலேட்டடான
கீவேர்ட்ஸை வந்து இந்த டேக்கில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஒரு கமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய டேக் கொடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு 40 டேக்கு கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அவ்வளோ டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்காகவே ட்ரை பண்ணுறேன். அதனால் இப்போதைக்கு ஒரே ஒரு டேகு வாட் இஸ் இன்க்ளூட், இதில் வந்து நான் வந்து என்னோட இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸ் ஃபைல் கொடுக்குறேன், அப்புறமா ஹை ரெசல்யூஷனில் கொடுக்குறேன், கமர்ஷியல் யூஸுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. கண்டினியூங்கிறது கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வரும். செகண்ட் பேஜில் இந்த ஒர்க்குக்கு நான் எவ்வளோ மணி கேட்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா. இப்போ வந்து நான் 10 இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ 10 இமேஜ்னால் நான் ஒரு இமேஜுக்கு $1 படி நான் 10 இமேஜுக்கு $10 கேட்க போகிறேன். ஓகேங்களா. அளவு மல்டிப்ளை அப்படின்னா ஒருத்தர் வந்து மறுபடியும் நிறையா ஆர்டர்ஸ் போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா? எஸ், ஆஃப்கோர்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு 10 இமேஜ் அவர்கிட்ட ஆக்சுவலி 20 இமேஜ் இருக்குன்னா 2 வாட்டி ஆர்டர் போட்டாங்கன்னா அது வந்து 20 இமேஜுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, இப்போ நான் முதல் பேஜில் இந்த ஓவர்வியூவில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்காக 3 days செலக்ட் பண்ணுறேன்னு. அந்த ட்ரிக் இது தான். ஆட் எக்ஸ்ட்ரா டு திஸ் சர்வீஸ். ஓகே, எனபிள் குயிக் டெலிவரி. சரிங்களா. கம்ப்ளீட் இன் 1 day. இதை வந்து நார்மலாக 3 days நான் கொடுக்கணுன்னா அவர் வந்து எனக்கு $10 கொடுத்தா போதும். இதே எனக்கு இன்னொரு $5 எக்ஸ்ட்ரா சேர்த்து $15 கொடுத்தாங்கன்னா நான் வந்து இந்த ஒர்க்கு 3 நாளில் முடிக்கிற ஒர்க்கை 1 நாளில் முடித்து கொடுத்துருவேன். சரிங்களா. இதுதான் அந்த ட்ரிக்கு. எல்லாருக்குமே உடனே வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்கன்னா உடனே கொடுக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இது வந்து செலக்ட் உங்களோட இஷ்டம். நீங்கள் செலக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ண. எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ போட்டிருக்க சர்வீஸ் ரிலேட்டடாகவே சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் மோரோவர் நான் வந்து இமேஜில் வந்து அவங்க கொடுக்குற இமேஜுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா நான் இதில் வந்து ஐ வில் டூ கலர் கரெக்ஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா $2 ஓர் எக்ஸ்ட்ரா $10 அது கொடுத்து இதை வந்து எத்தனை நாளில் டெலிவரி பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இது வந்து கிவ் அ டிஸ்கவுண்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ மேக் திஸ் சர்வீஸ் ஆன் சேல். இப்போ வந்து நீங்கள் வந்து அமேசான்லலாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, $500 ப்ராடக்ட்டை $480 விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது என்னோட வந்து $10 சர்வீஸை நான் வந்து இப்போது $8 கொடுக்க போகிறேன் ஒன்லி ஃபார் 3 days. இல்லைன்னா ஓகே, நெக்ஸ்ட் 5 days. இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 5 daysக்கு இந்த சேல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஆஃபர் கேரண்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், நான் பண்ணி கொடுக்குற ஒர்க் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் இப்போது $2 நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், அவங்க எனக்கு $10 பே பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒர்க் பிடிக்கலன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கேட்டாங்கன்னா $2 மட்டும்தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா. அந்த $10 ரீஃபண்ட் ஆகாது. இல்லைன்னா இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், 25%, 30%, 35%. ஸோ இப்போ 25% கொடுத்தேன்னா அவங்க வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை, இல்லைன்னா நான் பண்ணி கொடுத்த ஒர்க் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட்டு 25% மட்டும் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். மீதி வந்து என்கிட்டயே தான் இருக்கும். சரிங்களா. ஓகே, நான் வந்து இதை கொடுக்க போகிறதில்ல. இல்லைனா கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, என் ஒர்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆஃபர் கேரண்டி, நீ வந்து என்னோடய ஒர்க் உனக்கு பிடிக்கலன்னா நான் உனக்கு 50% ரீஃபண்ட் தந்துடுவேன். சரிங்களா. ஸோ இது வந்து கிரியேட் அ கூப்பன். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன போடலாம். குட். ஓகே, இப்போ வந்து கூப்பன் கோட், டிஸ்கவுண்ட் கூப்பன். ஓகே, டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து நான் வந்து போடுறேன். இப்போ குட்டுன்னு சொல்லி யாருன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் டைப் பண்ணாங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்.
இது வந்து 20 கேரக்டர்ஸ் லாங் இருக்கணுமா? சரி, ஓகே. நீங்கள் வந்து உங்களோடது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்காக 20 கேரக்டர்ஸ் 20 லெட்டர்ஸ் இருக்கணுமா மினிமம். ஸோ கூப்பன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்க? 90, 85, 50, 25 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருவாங்க. நான் வந்து கூப்பன் கோட் கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர். அது வந்து எப்படின்னா, இப்போ இதை வந்து இப்போதைக்கு எனேபிள் பண்ண முடியலை. ஏன்னா இது வந்து நான் இன்னும் ஆக்டிவுக்கு கொண்டு போகலை. ஸோ ஓகே, இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இதில் வந்து கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் பண்ண போகிற ஒர்க்கோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபார் 10 இமேஜஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேன்சியாக எழுதிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஆட் கஸ்டம் ஃபீல்டு அதெல்லாம் வந்து நீங்கள் எதனா வீடியோ எதுனா போட போகிறீங்க, இல்லை எதனா இன்னும் நிறைய வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு ரிக்வயர்மெண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒருத்தர் அவர் வந்து எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. ப்ளேஸ் பண்ணோன்னே பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒர்க் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து அவருக்கு ஃபோட்டோஸ் ரிமூவ் பண்ண பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவர் எனக்கு ஆர்டர் பண்ணுறாரு. எனக்கு இந்த ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. ஆர்டர் காசு ஃபஸ்ட்டே பணத்தை பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்போம், சென்ட் மீ யுவர் ஃபோட்டோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் வந்து பை டிஃபால்ட்டாகவே இந்த பையருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடும். ஸோ இந்த மெசேஜுக்கு அவர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணி அவர் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அப்புறமா நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து 50 கேரக்டர்ஸ் இருக்கணுமாங்க. ஸோ நான் இப்போது உங்களுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ நான் சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கேரண்டி. ஓகே, இதில் வந்துட்டு இப்போது கேரண்டி வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேரண்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, கேரண்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓவர்வியூ யுவர் லிஸ்டிங் இஸ் ரெடி டு பப்ளிஷ். நீங்கள் வந்து இப்போது வந்து இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்காரங்களுக்கு $10 பே பண்ணிங்கன்னா, சரிங்களா, $10 பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸுக்கு உங்களோட இந்த ஒர்க் வந்து ஹைலைட்டாக ஹோம் பேஜில் இருக்கும். சரிங்களா? இது வந்து சூப்பர் பூஸ்டர் பேர் அப்கிரேட். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு $5 பே பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஒவ்வொரு மணி நேரமும் உங்களோட போஸ்ட் வந்து பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா கேட்டகரி அப்கிரேட் வந்து ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹோமில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இல்லைன்னா மார்க்கெட் பிளேஸ் ஆர்ட் அண்ட் டிசைன் இதை யாருன்னா ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோ இந்த சர்வீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பெய்ட். இது வந்து $50 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 31 டேஸ் வரைக்கும் ஃபெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கும், அதாவது ஒரு மாதத்துக்கு. ஸோ நான் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோடய ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்குது. அண்ட் மோரோவர் என்னோடய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்ல ப்ரொஃபைல், அதாவது நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற ப்ரொஃபைல். ஸோ அதனால் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. புது சேலர்ஸ் நீங்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிறையா ஆர்டர்ஸ் வரதுக்கு. ஓகேங்களா? அப்புறமா எல்லாம் ரெடியானோன்னு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, சப்மிட் பண்ணணும். என்னோடய சர்வீஸ் வந்து இப்போ வந்து ரிவ்யூவில் இருக்குது.
சரிங்களா. என்னோடய சர்வீஸ் வந்து சப்மிட் ஆகிருக்கு. என்னோடய சர்வீஸை வந்து இந்த சைட்டில் உள்ள அட்மின் சைட்டில் இருக்கிறவங்க இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் மோரோவர் அவங்களோட பேண்டு இது எதுவுமே நான் போடல, எந்த பிராண்டையுமே நான் மென்ஷன் பண்ணல அண்ட் வேறு மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணல, ஸ்பேம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லைவுக்கு கொண்டு வருவாங்க. லைவுக்கு கொண்டு வந்தோடனே எனக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயிலை பார்த்தோன்னே இமெயில் வந்தோடனே எனக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து ஆக்டிவ் ஆகிரும். சரிங்களா. இது வந்து இது இப்போ இந்த என்னோடய சர்வீஸ் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஃபார் 10 இமேஜஸ் ஃபார் $10 இருந்தது. நான் வந்து 5 டேஸ்க்கு $8 கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த டைமில் முடியுது. சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நான் போட்ட டிஸ்கிரிப்ஷன், நான் அப்லோட் பண்ண இமேஜஸ்ஸு எல்லாம் இருக்குது. இப்போ யாருன்னா வந்தாங்கன்னா ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுதான் இதோட ஒர்க்கிங் மெத்தட். உங்களுக்கு எதுனா இதை பற்றி எதுனா கொஷின்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களோட எல்லா கொஷினுக்குமே கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான ஒரு மணி மேக்கிங் வே ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அதில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.